இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே சீரிஸ் தான் பார்க்க போறோம். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உயிரே பணைய வைக்கிற ஹீரோ. ஆக்ஷன், காமெடி, ரொமான்ஸ், அதோட வித்தியாசமான கான்செப்ட், இதோட பயங்கர மிக்சிங்கான ஒரு சூப்பரான ஒரு கதை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அனிமேவுடைய நேம் மேரேஜ் டாக்ஸி. இதுக்கு மேல சொன்னா ஸ்பாய்லர் ஆயிடும். வளவலன்னு பேசாம எபிசோட் குள்ளப்பலாம். வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஹைப்னு ஒரு பட்டனை காட்டு, அதை மட்டும் தட்டி விட்டு வாங்க. எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ கிளாஸ்ல ஒயினை ஊத்திட்டு இருக்கான். அங்க ஒரு மொட்டை கை ஃபுல்லா சிகரெட் வச்சு புகை இழுத்து விட்டு பேச ஆரம்பிக்கிறான். ஹியூமன் டச்ன்ற அந்த டேக்லைன் வச்சு இந்த பிசினஸ்ல கிட்டத்தட்ட 15 வருஷமா இருக்கும். நம்மளுக்கு இதுல ஏகப்பட்ட நஷ்டங்கள் வந்திருக்கு, அது எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம எல்லாருமே அதுக்கான பலனை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம்னு அவன் சொல்லும்போது, அங்க இருக்கிற ஒருத்தன் எதையோ சாப்பிட்டுட்டு இது சூப்பரா இருக்கு, இதுல எந்த பாய்சனும் இல்லைன்னு சொல்றான். கமாட்சு அண்ட் நட்சுனே, ரெண்டு பேர் கல்யாணத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், எனக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு நல்ல பிள்ளையா பெத்து கொடுங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு சியர்ஸ்னு அவங்க குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு போக அவன் அப்படியே ரத்தம் வாந்தி எடுப்பான். பிரசிடென்ட் சார் என்ன ஆச்சு அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் கத்த ஆரம்பிப்பானு. டேய் நீ ஒரு உதவாக்குற. இல்ல சார், நான் பார்க்கும்போது அதுல எந்த பாய்சனும் இல்லை, நானும் எதுவுமே கலக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருப்பான். அப்படியே நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே கேஷுவலா நடந்து போயிட்டு இருக்கான். அங்க ஒரு பொண்ணு ஒரு பையனை கிஸ் பண்ணிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துட்டேன்னு போய் ஒரு கம்பத்துல முட்டி நிமிந்துருவான். அங்க இன்னொரு இடத்துல, சரி அப்ப நீ அதை எப்படி பண்ண? அதான்ப்பா, அந்த பாய்சன் டெஸ்டர் எல்லாம் தாண்டி எப்படி நீ அவனுக்கு அந்த பாய்சனை கொடுத்த? அவனுக்கு நான் கொடுத்தது சாதாரண பாய்சன் இல்ல, ஸ்லோ பாய்சன். கிட்டத்தட்ட 3 மாசமா அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பாய்சனை கலந்து கொடுத்துட்டு இருக்கேன். இதுக்காக அவன் ரொம்ப நல்லா பழகிட்டான் தெரியுமா உனக்கு? ஆனா இதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குமே. ஆமா கரெக்ட் தான், ஆனா நான் இந்த மாதிரி பண்ணுவேன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் பண்றதுனால தான் நம்ம இந்த பிசினஸ்ல இன்னும் நிலைச்சு நிக்கிறோம். சரி அதெல்லாம் இருக்கட்டும் இக்காரோ, இப்ப என்ன கல்யாணத்தை பத்தி யோசிச்சு பாத்தியா அப்படின்னு அவ கேட்க, அக்காரி என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும் நீ நினைக்கிறியா? நம்ம பாட்டி நம்ம 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர் பாய்சன் கல்யாணோட லீடர் ஆக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்றது எனக்கு புரியுது. எனக்கு சுத்தமா கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியும் நம்ம சொந்தத்துல யாரோ ஒரு பொண்ணை பிடிச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு அதுல சுத்தமா விருப்பம் இல்லை. இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணியும் எனக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நம்ம குடும்பத்துடைய கடைசி பாய்சன் மாஸ்டர் நான் தான். அவ்வளவுதான், கடைசி வரைக்கும் நான் சிங்கிளா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஐயோ, ஒரு பொண்ணு கூட உங்ககிட்ட வந்ததுல உண்மைதான். அப்படியே அங்கிருந்து கட் பண்ணி பக் மாஸ்டர்ன்ற ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. அவனும் நீ இன்னும் மாறாம அப்படியே இருக்க அப்படின்னு சொல்றான். 2 பேரும் சியர்ஸை போட்டு குடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அந்த பக் மாஸ்டர்ன்ற கேரக்டர் நாக்க வச்சு உறிஞ்சிக்கிட்டு இருக்கான். அவளு பார்க்க ஒரு வியர்டா இருக்கான். நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். நம்ம நீடில் மாஸ்டருக்கு 3 குழந்தையாமே, எல்லாமே பாய்ஸா, சாப்பாடு பில்லு எகுற போகுது அப்படின்னு ஹீரோ. எனக்கு தெரிஞ்சு நான் லைஃப் ஃபுல்லா சிங்கிளா தான் இருக்க போறேன், நீ கூட அப்படிதான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அதை பத்தி பேசதான் உன்னை இங்க கூப்பிட்டேன். நான் கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன்னு அவன் சொல்ல ஹீரோ ஷாக் ஆயிட்டான். அவன் ரொம்ப அமைதியான ஒரு பொண்ணு, நான் எப்படி இருக்கணும் அப்படியே என்னை ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கா. ஹீரோ நிஜமாவான்னு கேட்க, ஏய் என்ன நாளா லவ் பண்ணக்கூடாதா? எனக்கு தெரிஞ்சு என்னோட நீ தான் ரொம்ப மோசம்னு நினைச்சேன், பாத்தியா துரோகி ஆயிட்ட அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பேசிட்டு இருப்பான். பாரு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நம்ம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது என்னைக்குமே மாறாது என்ன? சரி ஓகே கங்க்ராச்சுலேஷன் நம்ம ஹீரோ சொன்ன உடனே அவனும் அங்கிருந்து கிளம்புறான். அவன் காலுக்கு பூரா நகர்ந்து போற மாதிரி இருக்கு, பூரா மேல நின்றுட்டு போற மாதிரி போறான். அப்புறம் நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். ஏய் பக் மாஸ்டர், நீ கலக்கிறப்போ உன்ன மாதிரி ஒருத்தனை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது, அதே நிமிஷம் மேரேஜ் எனக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ புலம்புறான். நான் என்னதான் சொன்னாலும் என் மைண்டு ஃபுல்லா அதை பத்தி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம கண்டிப்பா இன்னொரு நாள் சந்திப்போம் அப்படின்ட்டு அவனும் அங்கிருந்து கிளம்புறான். அப்படி அங்கிருந்து கட் பண்ணி ஒரு மஞ்ச மண்டியை கட்டுறாங்க. நீங்க இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களை மாதிரி ஆட்கள் தான் எங்களுக்கு தேவை, எங்களுடைய சர்வீஸ் ரொம்ப லோ காஸ்ட்ல நடக்கும், அதான் யார் வேணா நம்ம சர்வீஸ் ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாத இங்க இருக்கிற லேடிஸ் எல்லாம் ஸ்டேஷனுடைய செக்யூரிட்டிஸ், இவங்களெல்லாம் நீ எப்ப வேணா உதவிக்காகவும் ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்ல, நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கையெல்லாம் பிடிச்சி இது போட்டு நோ தேங்க்ஸ் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிருவான். என்ன உனக்கு இந்த 2 பேரையும் பிடிக்கலையா? ஏ ஒரு நிமிஷம் இல்லையா, சாரி அது ஒரு புல்லட் ப்ரூஃப் கிளாஸ், இதோ இவளை சமாளிக்க தான் எனக்கு இப்போ உங்க உதவி தேவைப்படுது. இது ஒரு மேரேஜ் ஸ்கேமர், எங்க இடத்துக்கு இவ ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துட்டா, முடிஞ்ச அளவுக்கு கதையை சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்க. ஹீரோ அவளுக்கு ஒரு ஊசியை போட, அவளோ யார் நீங்க அப்படின்னு கேட்க, ஹீரோ நீ இப்ப அனுபவிக்க போறது நரம்பையும் மூளையும் டார்ச்சர் பண்ற ஒரு விஷயம், அந்த வழி கிட்டத்தட்ட உன் உடம்பு யாரோ தூள் தூளா அடிச்சு நொறுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு வில்லத்தனமா பேசிட்டு இருப்பான். அந்த தாங்க முடியாத வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்கிட்ட இருக்கிற இந்த பாய்சனை கொடுத்து உன்னை கதற கதற கொண்டுடுவேன் நம்ம ஹீரோ வெள்ளத்தனமா பேசிட்டு இருக்க. என்னுடைய பேரு மேக்கினோ சக்கி அப்படின்னு அவ சொல்ல, ஏய் கொண்டார் வாய மூடு, சாரி என்னை மன்னிச்சிடுங்க, ஆனா எனக்கு உங்களை பார்த்தா என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் ஞாபகம் வந்துச்சு, என்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நீ என்கிட்டயே நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு மாதிரி முறைக்க, ஆக்சுவலி நான் மற்றவங்களை ஏமாத்தந்தெல்லாம் கரெக்டு தான், உடம்பு சரியில்லாத தம்பியை காப்பாத்துறதுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு அவ சொல்ல ஆரம்பிப்பா. அதனாலதான் என்னால் முடிஞ்ச எல்லா வேலையும் செஞ்சேன், என்னென்னமோ பண்ணேன், ஆனாலும் எனக்கு அந்த காசு பத்தவே இல்லை. அவ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறா. ஆனா நான் என் லப்பர் உருவத்துல இருக்க ஒருத்தர் முன்னாடி சாகிறத நினைக்கும் போது எனக்கு உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அப்படி பேசிட்டு இருப்பா. ப்ளீஸ் எனக்காக உங்க பேரை மட்டும் சொல்ல முடியுமான்னு கேட்க, மயிரை லைட்டா ஃபேஸ் திருப்பிக்கிட்டு இக்காரோ கேரோ அப்படின்றான்.
அப்படி இங்க இவங்க பேசத்தை காட்டுறாங்க. அந்த பொண்ணுல ஒரு பொண்ணு பேச ஆரம்பிக்குது. பாஸ், இந்த கெரோவை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இவன் நிறைய கிரிமினல்ஸ் தானே கொல்லுவான், பொண்ணுங்களெல்லாம் கொல்லுவானா அப்படின்ட்டு கேட்டிருப்பா. ஒரு பாய்சன் மாஸ்டர், சரியா? அவனுடைய குடும்பம் இந்த தொழில பல வருஷங்களா இருக்காங்க. டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு, அவனுடைய வேலை எப்படி இருக்குன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவன் பேசத்தெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ, ஒருவேளை உண்மையிலேயே இவளுக்கு என் மேல விருப்பம் இருக்கா என்ன அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப திடீர்னு நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. உனக்கு கால் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருக்காரோ, திருப்பி நம்ம வீட்டுக்கே போலான் இருக்கேன். ஹீரோ குடும்பத்துக்காக ஒரு புது பாய்சன் மாஸ்டர் பெத்து தரலான் இருக்கேன் அப்படின்னு அவ சொல்ல, ஏய் வேணா இரு, இது மாதிரி நீ பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனா உனக்கு நிலைமை புரியலன்னு நினைக்கிறேன். பாட்டி சீரியஸா தான் சொல்றாங்க. எனக்கு பார்ட்னர் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களே என்கிட்ட சொன்னாங்க, நம்மளுடைய பரம்பரையை நீ பெருசாக்கல அப்படின்னா அதுக்கு நானும் ஒத்து வரல அப்படின்னா கண்டிப்பா என்ன ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சிருவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நானே அவங்க கிட்ட போய் சேர்ந்துறேன் அப்படின்னு அவ சொல்லி போட்டோ வைக்கிற போட, அக்காரி அப்ப உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட நிலைமை நீ என்ன சொல்ல போற? நீ எனக்கு பதிலா நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? அது இன்னும் மோசமா இருக்கும். உனக்காவது கொஞ்சம் சாதகமா போகும். நிமிஷம் நான் சொல்றத கேளு. இப்போ உனக்கு சாக விருப்பம் இல்ல, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். நான் பாய்சன் கிளானோட தலைவன் ஆகணும்னா உடனே கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணா இப்போதைக்கு ஒன்னதான் பண்ணிப்பேன், ஏன்னா உனக்காவது என்ன பிடிக்கும்ல. வேணா உன் தம்பியுடைய மொத்த செலவை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு இருப்பான் ஹீரோ. பரவாயில்ல, ஆனா இது எனக்கு பெரிய அதிர்ஷ்டம். ஆனா எக்காரணத்தை கொண்டா நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்னு வா. நான் எப்படியே சாகதான் பாரு, ஆனா அதுக்கு முன்னாடி என் முன்னாடி இருக்கணும் கொஞ்சமாவது வெறுப்பேத்தணும்னு நினைச்சேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ ஒரு பொண்ணை பார்த்தேன்னு வச்சுக்க, அது உனக்கு ஒரு குட் மேட்சா தான் தெரியும். ஆனா எப்ப வேணா கொல்லக்கூடிய ஒரு டார்கெட்டுக்கு ப்ரப்போஸ் பண்றதுன்றது என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளவு நல்ல விஷயம் இல்ல. ஏன் பாரு, நீ சீரியஸா பண்ண நினைச்ச அப்படின்னா உனக்கு ரொம்ப சிங்க் ஆகிற, உனக்கு செட் ஆகிற ஒரு பொண்ணா பாரு. உன் கிளானை பெருக்கிறதுக்காகவும் நீ தலைவன் ஆகிறதுக்காகவும் ஒரு பொண்ணை பாக்குறியா என்ன? உடனே அந்த மஞ்ச மண்டை, ஆஹா என்ன மாஸ்டர், ஒரு வேலையை எவ்வளவு நேரம் ஆக்குவீங்க, சீக்கிரமா உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க, நாங்க பார்க்க ஆவலா இருக்கோம் அப்படின்ட்டு இருப்பான். எனக்கு யாரை கொல்லணும்னு தோணுதோ, யாரு சாவணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களதான் சாவடிப்பேன். அப்படி பார்த்தா நான் இப்ப பண்றது கரெக்ட் இல்ல. ஆனா என் மனசுக்கு பிடிச்சவங்க கூட வாழணும்ன்றது எனக்கு எப்பயுமே தோணிக்கிட்டே இருக்கும். ஆனா அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப மாதிரியா இருக்கும். நான் ஒன்னு சொல்லவா, என்ன சந்தோஷமா வச்சுக்கிற ஒருத்தவங்களை தேடி கண்டுபிடிக்கணும், அவங்க கூட நான் ஜாலியா இருக்கணும். நைட் படுக்க போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எல்லாம் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு அவ கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்தணும். சின்னதா இருமனா கூட என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவ பதட்டப்படணும். ஆனா அந்த மாதிரி ஒருத்தைய நான் சந்திக்க போறதே இல்லை. நான் இது வரைக்கும் ஸ்கூலுக்கு கூட போனதில்லை. நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் ஒரு பாய்சன் மாஸ்டரா மட்டும் தான் இருக்கேன். ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட எல்லாத்தையும் மனசு விட்டு பேச முடியாது. அதனாலதான் நான் இப்போ உங்ககிட்ட கேட்க போறேன். என்ன அவ பேச ஆரம்பிக்கிறா, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? நம்ம இப்பதான் சந்திச்சோம், அதுக்குள்ள உன் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டு வேணும்னா நீ ஒரு வேலை பண்ணு, பீப்புளை மீட் பண்ணு. நீ அந்த நிலைமைக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்த அப்படின்னா உனக்கு பிடிச்சவங்க கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவ சொல்ல, அவளால முடியாம உக்காந்துட்டு இருப்பா. ப்ளீஸ் சீக்கிரமா என் கதையை முடிச்சிடு, என்னால அந்த வலியை தாங்க முடியலன்னு சொல்லுவா. பல பேர் ஏமாத்திருக்கேன், எல்லா வேலையும் சொதப்பியிருக்கேன். தம்பியோட பில்ஸ் சரியா பே பண்ண முடியாததுனால விரும்பின ஒருத்தனுடைய வாழ்க்கையை நானே பறிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அந்த மஞ்ச மண்டை வந்து, ஏ கேரோ மாஸ்டர், உங்க வேலையை முடிக்கலாம்ல, அதான் அந்த மேட்ச் மேக்கர் கிட்ட இருந்து நிறைய அட்வைஸ் வாங்கிட்டீங்கல்ல, எவ்வளவு நேரம் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது, சீக்கிரமா உங்க பினிஷிங் டச்சை கொடுத்து அந்த கதையை முடிச்சு விடுங்க. என்ன நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான், முடியாது, எனக்கு உன்னுடைய தேவை இருக்கு. சிறந்த மேட்ச் மேக்கராக தான் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்க முடியும். அதனால அந்த வேலைக்கு நான் உன்னை அயர் பண்றேன். உன்னையும் உன் தம்பியை பாத்துக்கிறதுக்கு எவ்வளவு செலவானாலும் நான் அதை பண்றேன். அதுக்கு கைமாறா நீ என்னுடைய கல்யாணத்துக்கு உதவணும் அப்படின்னு அவன் சொல்ல, அவன் உடனே கொஞ்சம் ஹாப்பியாய், நான் இது வரைக்கும் எத்தனையோ பேர் டேட் பண்ணியிருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசலை வந்ததே இல்லை. இருந்தாலும் நான் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஒரு புல்லட் வருது. உடனே அந்த மஞ்ச மண்டியா ஆட்களும் கன் எடுத்துருவாங்க. அதுக்கு நீங்க இந்த உயிரோட போனா தானே? மாஸ்டர் கிரு, நீங்க என்ன ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டீங்க. அப்பனா உனக்கு இந்த டீல் ஓகேவா? பாய்சன் மாஸ்டரையே கொண்டுட்டோம்னா நம்ம பேர் இண்டஸ்ட்ரியில டாப்ல போயிடும் அப்படின்னு சொல்லி அவன் சிரிக்க ஆரம்பிக்க, நீங்க எல்லாரும் கொடுக்குற வேலையை கம்மியான விலைக்கு முடிக்கிறவங்க, அதை வச்சு உங்களால மத்தவங்கள பிளாக்மெயில் பண்ண மட்டும்தான் முடியும். வரைக்கும் எத்தனை பேர் வாழ்க்கையை நீங்க அழிச்சிருப்பீங்க. இந்த மஞ்ச மண்டை கெடுத்தா கெடுத்துட்டு போட்டோம், அந்த மாதிரி ஆளுங்க எத்தனை பேர் வாழ்க்கையை சீரழிச்சிருப்பானுங்க தெரியுமா அப்படி நம்ம ஹீரோ கடுப்பாய் ஒரு ஊசி எடுத்து கைத்துல குத்துறான். நீங்க எல்லாரும் சாக வேண்டியவங்க தான் மாஸ்க போட, ஏய் இவன் வேலையா வாதா, இவனை சுட்டு தள்ளுங்கடா, எல்லாரும் அவன் கதையை முடிங்கடா அப்படின்ட்டு கத்த ஆரம்பிச்சிருவான். அந்த புல்லட்லாம் அவனை சுட போகும்போது திடீர்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் காணோம். என்னடா நடக்குதுன்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க திருத்துன்னு முழிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. நம்ம ஹீரோ கோல மாசா மேல நின்னுக்கிட்டு, இந்த பாய்சன் மாஸ்டர் நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு கையில எதையே வச்சிட்டு இருக்கான். இந்த சீன்ல எல்லாம் விழுந்து கிடக்குறானுங்க. நம்ம ஹீரோ ஒரு ஊசியை போட்டுட்டு இருப்பான். ஆனா என்னால இதெல்லாம் நம்பவே முடியல, நீ வெறும் வாய் பேச்சுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இருப்பா அவ. எத்தனை பேர் வந்தாலும் போட்டு தள்ளிட்டே போயிட்டு இருப்பேன். எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. நான் ஒரு டிஃப்ரெண்டான டோஸ்டேஜ் யூஸ் பண்ணிருக்கேன். அவங்க எப்பயுமே உயிரோட தான் இருப்பாங்க, ஆனா வாழ்நாள் ஃபுல்லா பிசினஸ் மட்டும் பண்ண முடியாதுன்னு இருப்பான் ஹீரோ. திருப்பி நம்ம ஹீரோ கால் பேசுறான், இக்காரோ நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நான் இப்ப வீட்டுக்கு கிளம்புறேன். இங்க அவன் சரக்கோட வந்து அப்படியே குத்த வருவான், பார்த்தா கடையில முட்டி விழுந்து கிடப்பான். இவனும் பாட்டியோட இடத்துக்கு போகணும்னு அவசியம் இல்ல, ஆனா அவங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேல, உனக்கு என் நிலைமை புரியவே புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்த ஆரம்பிக்கிறான். பிடிச்சவங்க கூட வாழ்றது தான் வாழ்க்கை,
அதனால நீ உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூடயே வாழு. அப்புறம் இதை நம்ம பாட்டிக்கிட்ட சொல்லு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம பாய்சன் கிளானை வழி நடத்த போறேன்னு சொல்லு. ஆனா ஒரு விஷயம், இதுக்கப்புறம் தான் நான் என் லைஃப் பார்ட்னர் தேடி கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இங்க இவ அழுதுகிட்டே சரி ஓகே அப்பனா நீ உன்னுடைய முடிவை நான் பாட்டிக்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. என்ன அப்படியே நின்னுட்டு இருக்க, என்னால தான் எழுந்து போக முடியாது அப்படின்னு சொல்ல, ஆனா இப்ப நான் எப்படி எப்படி உன்னை தூக்குறது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஷை ஆவான். எப்பயுமே பெண்களை கொல்றதுக்காக தான் தொட்டு இருக்கேன், மத்த டைம்ல தொட்டது இல்லை அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஷை ஆயிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நீ எதை பத்தி கவலைப்படாத, நான் ஒரு பையன் தான் அப்படின்னு வா. என்னது பையனா? ஒரு சண்டைக்கு அப்புறம் குளிக்கிறது என்ன ஒரு சுகமா இருக்கு. ஏய் காரு நீ ஏன் ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்க, ஏய் தேவையில்ல கம்முனு. நம்ம ஹீரோ ஷை ஆகி போட்டு கலக்க ஆரம்பிச்சிருவான் கொஞ்சம் விட்டு. பரவாயில்ல, ஆனா நான் இது வரைக்கும் பார்த்த ஆம்பளைங்க மாதிரி நீ கிடையாது. ஆமா நீ எதுக்காக பொண்ணுங்களுடைய ட்ரெஸ்ஸை போட்டிருக்க? நான் லேட்டஸ்டா ஒரு பையனை ஏமாத்தலான்னு போனேன், பொண்ணுங்களை ஏமாத்ததுக்கு தான் பையன் ட்ரெஸ்ஸை போட்டு போவேன். நான் 2 வாட்டி எவ்வளவு பண்ணா இருக்கும் தெரியுமா? இக்காரு ஆனா நீ ப்ரப்போஸ் பண்ண மாதிரி எனக்கு இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை. ஹே இங்க பாரு, உன்னை ஒரு மேட்ச் மேக்கிங் ஆப்ல நான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன், ஒரு ப்ரொஃபைல ஃபில் பண்ணும், அதுக்கு டீடைல்ஸ் கொடு அப்படின்னா நம்ம ஹீரோ பார்க்க ஆரம்பிக்கிறான். ப்ரொபோஷனா? இதுக்கு நான் என்ன எதிர்த்து உண்மையா எதுனா அது சரியா இருக்காது. அடுத்த நாள் காட்டுறாங்க, நிறைய பொண்ணுங்களை விட இங்க பசங்க தான் அதிகமா வந்திருக்காங்க போல. வர பசங்களை முதல்ல பிரிச்சு இந்த அளவுக்கு நான் என் பக்கமா எடுத்துக்கிறேன், அதனால உனக்கு போட்டி குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. மறந்துடாத கெரோ, க்ரூமிங்கும் ஃபேஷனும் கரெக்டா இருக்கணும். இம்ப்ரெஷன் இந்த பெஸ்ட் இம்ப்ரெஷன், அதனால அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. முடிஞ்ச அளவுக்கு டிஃப்ரெண்டா அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணு. அப்படியே போய் ஒரு பொண்ணு முன்னாடி உட்கார ஆரம்பிக்கிறான். ஹலோ ஹாய் நைஸ் டு மீட் யூ அப்படின்னு அவ பேச, நம்ம ஹீரோ யோசிப்பான், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பெஸ்ட் இம்ப்ரெஷன் அவ சொல்லி அனுப்பிச்சிருக்கா. நான் என்கிட்ட ஒரு பர்ஃபெக்டான பிக்கப் லைன் இருக்கு, என் பேரு கிகாரோ கேரோ, வருஷத்துக்கு நான் பல கோடி சம்பாதிக்கிறேன். ஏ பைத்தியம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பேசினா அவ பயந்துருவா அப்படின்ட்டு அவ கத்துவா. ஆனா என்னோட சாமே என்னோட இன்கம் தான், ஒரு ஆணுக்கு இன்கம் தானே ரொம்ப முக்கியம். நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், ஆனா எடுத்த உடனே உன் சம்பளத்தை சொன்னா அது தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா? நான் ஒரு விஷயம் சொல்றேன், இதை மட்டும் ஃபாலோ பண்ணு. முதல்ல அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கண்ணை பார்த்து சிரிக்க ஆரம்பி அப்படின்னு இவ சொல்லி அனுப்ப, நம்ம ஹீரோ போயிட்டு கோமாளித்தனமா பண்ணிட்டு இருப்பான். பொண்ணுங்கெல்லாம் பயப்படவே ஆரம்பிச்சிடும். அதுலயும் ஒரு படிப்பை பயங்கர டெரரா போச கொடுக்க, அவ்வளவுதான் இவங்களை வெளியே தத்தி விட்டுருவாங்க. முதல்ல வீட்டுக்கு போனோடனே எப்படி சிரிக்கணும்னு கத்துக்கணும் அப்படின்ட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. ஏய் இதை பாரு, இதை ட்ரை பண்ணலாமா, கேர்ள்ஸ் கிட்ட பேசுறதுக்கு இந்த ஆப் உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாரு கொஞ்ச நேரத்துல உனக்கு நான் ஒரு டேட்டை பிடிச்சிட்டேன், அங்க போனா நம்ம ஹீரோ டீசெண்டா சாப்பிட ட்ரை பண்றேன்னு சொல்லி மொத்தத்தையும் ஆட்ட ஆரம்பிச்சிருவான். அந்த பொண்ணு என்ன ஆச்சு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, இவனுடைய மைண்ட் வைஸ் மத்தவங்க கொடுக்குற எதையும் ஒரு பாய்சன் மாஸ்டர் சாப்பிட கூடாது, பழக்க தோசத்துல என் கை நடுங்குதே அப்படின்ட்டு இருப்பான். நான் எப்படியாவது நான் இதை சாப்பிட்டாகணும், அப்பதான் அவளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ட்டு அது எப்படியோ சாப்பிடுவான். எப்படியோ முடிஞ்சு எனக்கு ஒன்றும் ஆகாது, எனக்கு ஒன்றும் ஆகாது, அவ்வளோதான் முடிஞ்சது. மூக்கில் எல்லாம் ரத்தத்தை விட்டா அந்த பொண்ணு வெளியே தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிரும். சரி ஃபீல் பண்ணாத, அடுத்து நம்ம இந்த பொண்ணை ட்ரை பண்ணுவோம். இது வேலையாவலையா, சரி அடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா பாத்ரூம் கழுவிட்டு இருப்பான். அவன் வேற லெவலில் தேய்ச்சி பாத்ரூமே சுத்தமாக்கிடுவான். ஆனா இன்னைக்கு ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 30 பொண்ணுங்களை சந்திச்சேன், ஆனா ஒண்ணுக்கு கூட என்ன பிடிக்கல. ஹைலைட் நான் ஒருத்தர்கிட்ட கூட கான்டாக்ட் நம்பர் கூட வாங்கல. சரி விட ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, நீ உன்னால முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு செஞ்சிருக்க, உன்னோட பெஸ்ட் கொடுத்துருக்க அப்படின்னு இருப்பாவ. ஆனா ஒரு விஷயம், உன்னுடைய சாம வெளியே கொண்டு வர்றது தான் நம்ம டார்கெட்டு. எனக்கு தெரிஞ்சு நீ யாருக்கிட்டையுமே உன்னோட சாம வெளியே கொண்டு வரலையே. ஒருவேளை எனக்கு சாமே இல்லாம இருக்குமோ? கவலைப்படாத, உனக்கு இருக்குன்றது எனக்கு தெரியும். வெளியே வராதனால உனக்கு அப்படி தெரியுது. உனக்கு பிடிச்ச ஒருத்தங்க கண்டிப்பா உனக்கு கிடைப்பாங்க, ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு இருப்பா. வெளியப்படாது, உனக்குள்ள இருக்கிற சாம வெளியே கொண்டு வந்து அதுக்கு பாலிசி போட்டு நான் அதை எப்படி மாத்திரம் பாரு அப்படின்ட்டு தரையை போட்டு ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சிட்டு இருப்பான். ஆக்சுவலி நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன், உனக்கு கேண்டி கேர்ள்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், சின்ன சின்ன விஷயங்கள் உனக்கு பிடிச்சிருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும், என்ன மருந்து இது? ஆக்சுவலி இதை நானே உருவாக்கினேன், இதோட பேரு ஜோக்கர். மோசமான பாய்சன்ஸ் யூஸ் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு இருப்பான். இது மட்டும் இல்லாத என்கிட்ட இரும்பியே உருக்குற அளவுக்கு நிறைய பாய்சன்ஸ் இருக்கு. ஆமால, இதுவும் ஒரு ஆபி தானே. சரி ஓகே, ஆனா இதை பத்தி வேற யாருக்கிட்டையும் சொல்லாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தன் வில்லத்தனமா, ஒரு வழியா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், சரி ஓகேன்ட்டு நம்ம ஹீரோ கிளம்புவோம். சரி ஓகே நான் அப்புறம் பார்க்கலாம், என்னோட வீடு இங்க தான் இருக்கு அப்படின்ட்டு அவளும் கத்திட்டு இருப்பா. மேக்கினோ சக்கி, நாளைக்கு நம்ம எப்ப எங்க சந்திக்கிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா ஒரு கார் வேகமா வந்து அவளை இடிக்க வருது. அப்படியே காரை வளைச்சு அவளை உள்ள இழுத்து போட்டுப்பாங்க. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ விரட்ட ஆரம்பிச்சிருவான். பட் ஒரு கட்டத்துக்கு மேல முடியாது, கார் போயிடும். சரி என்ன பண்றதுன்னு நம்ம ஹீரோ வச்சுட்டு இருப்பான். கீழே அவளுடைய போன் இருக்கும். உள்ள கார்ல இருக்கிறவன் பேச ஆரம்பிக்கிறான். மேக்கினோ சக்கி, எங்க அண்ணனை நீ என்ன பண்ண? தெரியாத மாதிரி நடிக்காத, அவன் ஒரு பெரிய ஆளுன்னு ஊரெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, கருணை காட்ட சொல்லி எல்லாரும் அவங்ககிட்ட கெஞ்சுவாங்க. அப்படியாப்பட்ட அவனை நீ என்ன பண்ண? உடனே அதுக்கு அவ சிட்டில இருந்த லைஃப் அவனுக்கு போர் அடிச்சிருக்கலாம்னு சொல்ல கையில ஏதோ புல்லட் மாதிரி வச்சு அவளை அட்டாக் பண்ணிடுவான். தான் வாய் ஃபுல்லா அதான் நிறைய இருக்கு. இதோடைய பேர் லெட் பெலர். அதான் நல்லா பம்ப் ஆகுது. இப்ப நீ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்ல போற? என்ன நீ உயிருக்காக என்கிட்ட கெஞ்சினா, நான் உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட சேர்றதுக்கு நான் செத்தே போயிடுவேன் அப்படின்னு அவ சொல்வா. அப்படி வாயில இருக்கத்தாம அப்படி கடிக்கிறான். பரவாயில்ல, உனக்கு தைரியம் ஜாஸ்தி தான், ஆனா எங்க வாழ்க்கைக்கு கஷ்டம் கொடுத்த யாரையும் நாங்க நிம்மதியா விட மாட்டோம். முகத்தை தானே நீங்க ஆயுதமா பயன்படுத்திட்டு இருக்க, இதுக்கப்புறம் அது முடியாது. அடுத்த ஷாட் கன் தான்.
அப்படின்னு அவன் வாயை அப்படியே தூக்க, பாஸ் இங்க பாருங்க பாஸ் பார்த்தா நம்ம ஹீரோ எதிர்க்க நின்றுட்டு இருப்பான். இக்காருவா வந்துட்டானா, பாவம் முனியெல்லாம் பார்க்காத, அடிச்சு தூக்கு அவனை. நம்ம ஹீரோ கையில எதைய வச்சு அது லைட்டா ஒரு சொட்டு போட்டா தரையில ஓட்ட விழும். என்னது அதுன்னு இவங்க பயப்படுறாங்க. நம்ம ஹீரோ திடீர்னு கார் கிட்ட உடனே மறையறான். ஃபிளைங்ல இந்த ஆசிட தெறிக்க விட்டுருவான். அந்த பாய்சன் பட்ட இடம் ஃபுல்லா காரே ரெண்டா பிரிஞ்சிரும். நம்ம ஹீரோ கொலை மாசா லேண்டாக கார் ரெண்டா ஓப்பன் ஆயிட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோ அவளை காப்பாத்தலாம்னு சொல்லி குடு 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 குடுன்னு ஓடியாருவான். அப்படியே கார் பிரிட்ஜை உடைச்சிட்டு கீழே விழ நம்ம ஹீரோ கோலா மாசா அவளை தூக்கிட்டு பறந்துகிட்டு இருப்பான். இவனை பார்த்தா உன்னோட கிளினிக் உண்மையாலுமே அருமையா இருக்கு அப்படின்ட்டு உள்ள போய் விழுந்துருவான். அவ்வளவுதான், நம்ம ஹீரோ கோலா மாசா லேண்ட் ஆயிட்டு நீ இதை கீழே போட்டுட்டுன்னு போன் எடுத்து கொடுப்பான். கினோசக்கி உனக்கு ரொம்ப நன்றி, ஒரே நாளா நான் இத்தனை பொண்ணை சத்தியமா பார்த்திருக்க மாட்டேன். நான் பார்க்க நினைச்சாலும் ஒரு முறை ரிஜெக்ட் ஆயிருந்தாலே சத்தியமா என் மனசுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். இப்ப கூட சொல்றேன், என் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல, ஆனா உன் மேல எனக்கு இருக்கு. யாருடைய கான்டாக்ட் இன்ஃபோவை நீ இன்னைக்கு வாங்கலன்னு தெரியும்ல, சரி ஓகே உன்னுடைய கான்டாக்ட் எனக்கு கொடுக்க முடியுமா? சரி ஓகேன்ட்டு நம்ம ஹீரோ போனை பார்ப்பான். அதுல ஒரே ஒரு கான்டாக்ட் தான் இருக்கும். இதுக்கு மேல என் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் அதிகமாகாதுன்னு நினைக்கிறேன். பாவ பேசுறா, ஏன்னு தெரியல என் கண்ணுக்கு நீ திடீர்னு ரொம்ப அழகா தெரியற. அதேதான் நான் கண்டுபிடிச்சிட்டேன், இது உன்னோட சாம நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடா போட ட்ரை பண்றேன். இந்த வீடியோக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த சீரிஸை முடிச்சிடலாம். சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஹால்.